தேங்க்யூ. நல்லா பாடினார். வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி பற்றி சில வார்த்தைகள் பேச வந்திருக்கேன். தமிழுக்கும் அமுதென்றே பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் அப்படின்னு நம்ம பாரதிதாசன் பாடியிருக்காரு. நம்ம ஏன் தமிழை பேசணும்னு எங்க அம்மா அப்பாட்ட பலமுறை கேட்டிருக்கேன். எழுதி கழிச்ச பதில் எல்லாம் உங்களோட பகிர்ந்துகளானே வந்திருக்கேன். தமிழ் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு அம்மா சொன்னாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூன்று குடி தமிழ் குடி அப்படின்னு கல்வெட்டுல சொல்லிருக்கு. அரம்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல் என்று பூவோடைய 7 நிலைகளையும் முழுமையாக குறிக்கிறது நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். மற்ற மொழிகளில் எல்லாம் 2 நிலைகள் மட்டும்தான் சொல்றாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைன்னு ஒவ்வொரு உறவுக்கும் தனி சொல் தமிழ்ல இருக்கு. ல, ல, ழன்னு 3 வடிவமான நகரங்கள் தமிழ்ல இருக்கு. இத்தகைய சிறந்த சொல் வளம் மிக்கது நம்முடைய தமிழ் மொழி. அதை பேச நம்ம வெட்கப்படலாமா? கூடாது. அதை விடுங்க. என்னோட தாத்தாவும் பாட்டியும் பேசின மொழிய நானே பேசினா வேற யாரும் பேசுவாங்க? அது மட்டும் இல்லாம சிறப்புமிக்க இலக்கியங்களும் காப்பியங்களும் தமிழ் மொழியில நிறைய இருக்கு. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலக அறிவை உணர்த்தும் சிறப்புமிக்க நூல். யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாவறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமியிலே யாருமே பிறந்ததில்லை அப்படின்னு கல்வெட்டு அப்படின்னு நம்ம பாரதியார் அழகா சொல்லிட்டாங்க. தமிழனாய் பிறந்து திருக்குறளையும் பாரதியாரையும் படிக்காமல் இருக்கலாமா? இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு தமிழ் தெரிய வேண்டாமா? அதுக்கு நான் அமெரிக்கன் தமிழ் சங்கம் நடத்தும் தமிழ் கல்வியில படிக்கிறேன். தாய்மொழி நம்ம அடையாளம். நம்ம தாய்மொழியில யோசிச்சு அதே மொழியை பேசினா தெளிவாகவும் பேச முடியும்னு இந்த அம்மா அப்பா சொன்னாங்க. ஆகையால நமது செம்மொழியாம் தமிழ் மொழியை பேசுவோம், போற்றுவோம், சிதையாமல் காப்போம். நன்றி. போன ஃபங்க்ஷன் ஏன் பொண்ணுக்கு போச்சு டான்ஸு. என்னாச்சு நைட்டு? தெரியலையா? தமிழ் பேச கத்துக்கணும். பேஷ் பேஷ் அதை பத்தி பிரமாதமா இருக்கு. வெயிட் பண்றடே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது